பிரைஸ் தி லார்ட். வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை. யாத்ராகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுகிறவர். எந்த சூழ்நிலையில் தெரியுமா? எந்த ஒரு வாய்ப்புகளுமே இல்லாத ஒரு நிலையிலே, எந்த ஒரு உதவிகளுமே இல்லாத ஒரு நிலையிலே, எந்த ஒரு கால சூழ்நிலையும் நமக்கு சாதகமாக இல்லாத ஒரு நிலையிலே தேவன் நமக்காக அவர் யுத்தம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். இங்கே பார்க்கிறோம், இந்த வார்த்தை எப்பொழுது எங்கே சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், மோசே இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து அழைத்து கொண்டு வருகிற வேளையிலே முன்பதாக அங்கே செங்கடல் காணப்படுகிறது. பின்பதாக எகிப்தியனுடைய படைகள் அங்கே சூழ்ந்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. அதை பார்த்ததான இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுக்க ஆரம்பிக்கிறார்கள். மோசேக்கு விரோதமாய் போர்க்கொடி பொடிக்க ஆரம்பிக்கிறார்கள். ஐயா, எங்களுக்கு இந்த கடலிலே அல்லது இந்த வனாந்தரத்திலே எங்களை கொண்டு வந்து கொல்லும்படி, எங்களுக்கு மரணம் சம்பவிக்கும்படி இப்படி அழைத்து வந்தது என்ன? நீர் இந்த காரியம் செய்தது நிமித்தம் நாங்கள் எகிப்திலே அவர்கள் கொடுக்கிறதான அந்த வேலைகளை செய்து அங்கேயே மடிந்திருப்போமே என்று ஒவ்வொருவரும் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறார்கள். ஒன்றை நன்றாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு காரியம் ஆரம்பிக்கிறது என்று சொன்னால் அது தேவனால் ஆரம்பிக்கப்படுகிறதா? தேவன் இதை அனுமதித்திருக்கிறாரா? தேவன் இந்த காரியங்களை வாய்க்கச் செய்வாரா என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். சில நேரங்களிலே மனுஷ யோசனைகளிலே நாம் சிக்கி தவித்து அதிலே அடிபட்டு உதப்பட்டு மிதிப்பட்டு நாம் வந்த காரியங்கள் உண்டு. ஆனால் இந்த காரியம், இந்த திட்டம் தேவனால் வழிவகுக்கப்பட்டது. என் ஜனங்கள் அடிமைகளாக அங்கே எகிப்திலே இருக்கக்கூடாது என்பதற்காக இரட்சகன் என்று சொல்லக்கூடிய மோசேயை தேவன் தெரிந்து கொண்டு அந்த ஜனங்களை பார்வோனிடத்திலிருந்து, எகிப்தின் அடிமைத்தன வீட்டிலிருந்து அவன் மீட்டு கொண்டு வரும்படிக்கு இந்த காரியத்தை தேவன் செய்தருளினார். ஆனால் தேவன் ஒரு காரியத்தை செய்கிற பொழுது நன்றாக நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும், எல்லாமே நமக்கு சாதகமாக இருக்க வேண்டும் என்பதை விரும்புவது தவறு கிடையாது. அந்த சூழ்நிலைகள் கடந்து வருகிற வேளையிலே சில தடைகள், சில அபாயகரமான காரியங்களை நாம் கடந்து வர வேண்டிய சூழ்நிலைகள் உண்டாகும். ஆனால் அந்த அபாயகரமான காரியங்களை தேவன் அனுமதித்தார் என்பதை நாம் சொல்லக்கூடாது. ஏன் அப்படி சொல்லுகிறேன் என்று சொன்னால், தேவனுக்கு தெரியும் அல்லவா, அங்கே செங்கடல் இருக்கிறது. இந்த ஜனங்கள் இங்கே கடந்து வருகிற பொழுது எப்படி இதை அவர்கள் கடந்து போவார்கள், பின்பதாக பார்வோனுடைய சேனைகள் கடந்து வருகிறது என்பதை எல்லாம் தேவன் அறியாமலா இருப்பார்? நிச்சயமாக அவர் அறிந்திருப்பார். அந்த சூழ்நிலையில் தான் தேவன் இந்த ஜனங்களுக்கு எத்தனை அற்புத அடையாளங்களை காண்பித்தாலும் இவர்களுடைய குணாதிசயங்கள் மாறுபட வேண்டும் என்பதை நிரூபிக்கும்படியாக அந்த இடத்துல, அந்த செங்கடலுக்கு முன்பதாக பார்வோனின் சேனைகளுக்கு நடுவாக இந்த ஜனங்கள் நின்று புலம்புவதை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். அந்த இடத்துல மோசேயின் இடத்துல சொல்கிறார், உன்னுடைய கோலை நீட்டு என்று சொல்லி. நீங்கள் இந்த அதிகாரங்களை நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் தேவன் செய்த அற்புதமான காரியங்களை கண்டு உணர முடியும். உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு, அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போவார்கள் என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, கர்த்தர் நமக்கு யுத்தம் செய்கிற பொழுது ஒருவனையும், நம்முடைய எதிரிகளை அவர் தப்ப விடார். நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். நீங்கள் இந்த அதிகாரத்தினுடைய அடுத்த வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், எகிப்தியனுடைய சர்வ சேனைகளையும் கடலின் நடுவிலே கொண்டு வந்து
அவர் கவிழ்த்து போட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கும். ஏன் அப்படின்னா, ஒருவனை கூட தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக விட்டு வைக்கவே மாட்டார் நம்முடைய தேவன். இன்றைக்கு கால சூழ்நிலைகளிலே எத்தனையோ சபைகள் இடிக்கப்படுகிறது, ஊழியர்கள் கொல்லப்படுகிறார்கள், தாக்கப்படுகிறார்கள், சுவிசேஷம் அறிவிக்கப்பட முடியாத ஒரு சூழ்நிலை. இந்த சூழ்நிலையிலே தேவன் பார்த்து கொண்டு அமைதியாகிறார். ஆனால் வழிவாசல்களை தேவன் உண்டு பண்ணி இருக்கிறார். அந்த வழிவாசல்களை யாரெல்லாம் அடைய வேண்டும் என்று எண்ணம் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய தடைகள், சத்துருடைய கிரியைகள் எல்லாவற்றையும் தேவன் அதமாக்கி பெரிய காரியங்களை செய்வார். இந்த வேளையிலே உங்கள் வாழ்க்கையிலே சில யுத்தங்கள், சில போராட்டங்கள், சில மனுஷருடைய எதிர்ப்புகள் உங்கள் வாழ்க்கையிலே, சொந்த குடும்பத்திலே, சரீர பிரகாரமாக, உங்களுடைய அலுவல்களிலே, பிஸ்னஸில், இப்போ இதை போன்ற காரியங்களில் எதிரான காரியங்கள் எதுவாக இருந்தாலும் தேவனை நோக்கி நீங்கள் கூப்பிடுகிற பொழுது அந்த காரியங்களை நீங்கள் கடந்து வரும்படிக்கு பெரிய அற்புதங்களை தேவன் செய்வார். அதாவது யுத்தங்கள் செய்வார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நான் அதை பெரிய காரியங்களாக உங்களுக்கு செய்வார் என்று சொல்லுகிறேன். நிச்சயமாக தேவன் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவார். ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, ஆசீர்வாதமான இந்த நாளிலும் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்று தீர்க்க தரிசனமாய் இந்த வார்த்தையை நீர் எங்களுக்கு உணர்த்துகிறதற்காய் நன்றி. இந்த வார்த்தையின்படி நீரே எல்லாவற்றையும் எங்கள் வாழ்க்கையிலே பார்த்து கொள்கிறவராய் இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய சத்துருக்களை எவ்வளவாய் பெருகி இருந்தாலும் அவர்களுக்கு முன்பதாக நாங்கள் தலை குனிந்து போகாதபடிக்கு, ஆண்டவரே வெட்கப்பட்டு போகாதபடிக்கு எங்கள் தலைகளை நீர் உயர்த்தி நிமிர்த்துகிற தெய்வமாய் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். சத்துருக்களையும் சத்துருடைய கிரியைகளையும் கடலின் ஆழத்திலே நீர் மூழ்கி போக செய்கிறவராய் இருக்கிறபடினாலே நன்றி செலுத்துகிறோம். பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.